தப்பு செஞ்சால் தண்டிக்கிறான். இப்போ தண்டிக்கும் போது அரசனது ஆணை தண்டிக்குதா, இறைவனது ஆணை தண்டிக்குதா? புரியுதா இல்லையா? ஒரு தப்பு செய்யறான், தப்பு செய்யும் போத தண்டனை கிடைக்குது. இப்போ தண்டிச்சது அரசனா இறைவனா? ஏன்னா உலகத்துல இப்ப உப்பு எடுத்துக்கங்க, ஒரு தப்பு செஞ்சா தண்டனை வருங்கிறதுக்கு இப்ப இருக்கிற சட்டம் கேரண்டி இருக்கா? இப்ப இருக்கிற சட்டம் தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? தப்பிச்சிடலாம். புரியுதுங்களா? ஆனா இந்த கோர்ட்ல தப்பிச்சிடலாம், அந்த கோர்ட்ல தப்பிக்க முடியாது, அந்த கோர்ட்ல தப்பிக்க முடியாது. அதனால அரசன் செய்கிற செயலும் இறைவனது செயல் தான். ஆனா அரசனது செயல் வழியா நீங்க தப்பிச்சாலும் தப்பிச்சிடலாம், இறைவனது ஆணையிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அதான் கருத்து. சரி, பாட்டு பாருங்க. அரசனும் செய்வது ஈசன் அருள் வழி, அரும்பாவங்கள் தலையுடோர் செய்யின், தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன், பின்பு சொல்வழி நடப்போர் தூயோர் நிறையமும் சேரார், அந்த நிறையமும் முன் நீர்மையது ஈது ஆம், தரையுடோர் அரும்பாவம் செய்யின், தீய தண்டலில் வைத்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன். தரையுடோர் அரும்பாவம் செய்யின், இந்த உலகத்தில் உள்ளோர் பெரும் பாதகங்கள் செய்திடின், பெரிய பாதகத்தை செஞ்சா, தீய தண்டலில் வைத்து அரசன் ஆனவன் கொடிய தண்டம் செய்து, தண்டம் செய்து தண்டித்து, தண்டித்து தண்டத்து உரை செய்து தீர்ப்பன், மேலும் பாவம் செய்ய இத்துணையன்றி இன்னும் கொடியதாக செய்வது என்ற தண்டத்தை எடுத்து சொல்லி அச்சுறுத்தி ஒழிப்பன். ராஜா என்ன செய்வாங்க, ஒரு தப்பு செஞ்சவனை தண்டிப்பான். அது மட்டும் இல்லை, இதோட விட்டுரு, இதுக்கு இன்னொரு தடவை நீ வந்தீங்கன்னா இதை விட மோசமாக தண்டனை இருக்கும். ஏன்னா ஒரு தப்பை ஒரு தடவை செய்யறது வேற, ரெண்டாவது தடவை செய்யறது வேற, திரும்ப திரும்ப செஞ்சா என்ன ஆகும், அந்த தண்டனை கடுமையாகிட்டே போகும். அப்போ தண்டனை கொடுக்கும் போது என்ன செய்யணும், சொல்லி தண்டிக்கணும். எதுக்கு அடி விழுவுதுன்னு தெரியணும். இந்த தப்பு செஞ்சதுனால இந்த அடி விழுது அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யணும், அடி. அப்பதான் திருந்துவான். புரியுதா இல்லைங்களா? அதனால தண்டத்து உரை செய்து தீர்ப்பன், தண்டமும் செய்வான், தண்டத்திற்கான காரணத்தையும் சொல்லி என்ன செய்வான், அவனை திருத்துவான். தூயோர் பின்பு சொல்வழி நடப்பர் நிறையவும் சேர, இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அறிவுடையா. ஒருத்தருக்கு அடிபடுவது, இந்த தப்பு செஞ்சதுனால அவனுக்கு இந்த தப்பு, இந்த தண்டனை நடக்குதுன்னு பார்க்குறவன் புத்திசாலியாக இருந்தால் என்ன செஞ்சுக்குவான், நாம் செய்யக்கூடாதியா, நாம் போய் அங்கே நின்னோம்னா நம்மளாலையெல்லாம் இது தாங்காது அப்படின்னு என்ன செய்யணும், திருந்திடுவான். தூயோர் பின்பு சொல்வழி நடப்பர், அறிவுடையார் பின்பு விதிவழி நடந்து நிறையவும் சேரார். எங்கே போக மாட்டான், நரகத்துக்கு போக மாட்டான். எந்த நரகத்துக்கு, அந்த நரகத்துக்கு போக மாட்டான். ஏன்னா தப்பு செஞ்சா என்ன ஆகும், தண்டனை வரும். இந்த ராஜாட்ட தப்பிச்சாலும் அந்த ராஜாட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு என்ன செய்யணும், எந்த இடத்துலையும் அறத்திற்கு மாறாக மரத்தை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் இருக்கு, நரகப்படுகொலைக்கு போகக்கூடாது அப்படின்னு பயம் இருக்கிறவங்க அறிவுடையார். ஏற்கனவே பார்த்தோம், அறிவு என்பது என்னதுங்க, திருக்குறள் சொன்னாரா இல்லையா, என்னது, அஞ்சுவை அஞ்சுவை அஞ்சாமை பேதமை, அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சாமை பேதமை, அறிவுடையார் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவல்ல. அஞ்ச வேண்டியதற்கெல்லாம் என்ன பயப்படணும், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு போய் பஞ்சாபா பாரதம் செய்யறதுனால அவன் பெரிய ஆளாக மாட்டான். புரியுதா இல்லைங்களா? அதனால நமக்கு என்னதுங்க, இந்த தூயோர் பின்பு சொல்வழி நடப்பர் நிறையமும் சேர, நரகத்துக்கு போக மாட்டாங்க. அந்நிறையமும் ஈது முன் நீர்மையா, அந்நரகத்தண்டம் இவ்வரசத்தண்டம் போல் முன்னுதற்கு ஏதுவாகின்ற தன்மையுடையதாம். நரகம் எப்படி இருக்கும்னா, இங்க இருக்கிற அரசன் செய்யக்கூடிய தண்டம் இருக்கா இல்லையா, சிறையில் வைக்கிறது, சவுக்கில் அடிக்கிறது, இதெல்லாம் என்னது, சாம்பிள். இது மாதிரி பல மடங்கு அங்க துன்பம் இருக்கும். அந்த துன்பம் எப்படி இருக்கும், இதை விட பல மடங்கு இருக்கும். அதனால இதை
இதையே உன்னால் தாங்க முடியாதுன்னா அதை உன்னால் தாங்க முடியுமா? எனவே அவன் என்னதுங்க, அங்கே நரகம் எப்படி இருக்கும் என்பதை பெருமான் இங்கே அரச தண்டத்தில் வச்சு காட்டுறாரு. அரச தண்டத்தில் வச்சு எதை காட்டுறாரு? நரக தண்டத்தின் இயல்பை காட்டுகிறார். எனவே அது அது ஏதுவாகின்ற தன்மை உடையதாம். அங்கனம் அரசத்தண்டம் வைத்து நரகத்தண்டம் வாராமல் பாதுகாத்த பொருட்டு நரகத்தண்டத்தை அறிவுறுத்துவதற்கு பொருட்டும் ஆகலாம். நரகத்தண்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு காட்டுறதுக்கு தான் இங்கே அரசத்தண்டம் இருக்கு. புரியுதுங்களா? இதை பார்த்து திருந்திக்கோ, கண்ணுக்கு முன்னாடியே நடக்கிறத பார்த்துட்டு திருந்திக்கோ. இப்போ என்னாச்சுங்க, அரசன் எப்படி இருக்கிறான்னா மக்கள் அப்படின்னு அரசனும் சரியில்லை, அதை பார்த்துட்டு ஓ என்ன செஞ்சாலும் தப்பிச்சிக்கலாம் மாட்டுக்குது அப்படின்னு மக்கள் வந்துட்டாங்க இல்லையா? ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம வினை அப்படி இருக்கு. நமக்கு எதாவது அனுபவிக்கணும் வினை இருக்கோ அவங்க தான் என்ன யார் வருவாங்க? அரசனாக வருவாங்க. வினைக்கு தக்கவாறு தான் அரசன் வருவான், சும்மா கிடையாது. நாம் அவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நமக்கு அந்த வினை இருக்கு. அதனால தான் எப்படி வராங்க? நம்முடைய அரசன் வருகிறான், அப்புறம் எல்லாம் செய்ய வேண்டியதுதான், தப்பிக்கிறவன் தப்பிச்சிக்க வேண்டியதான், மாற்றவன் மாற்ற வேண்டியதான், என்னென்ன ஈடுன்னு இருக்குதோ எல்லாத்தையும் ஈட்ட வேண்டியதான். சரி, அரசனம் செய்வது ஈசன் அருள் வழி. அரசன் அது ஆணையும் முதல்வன் அது ஆணையின் வழி வலித்தாவதன்றி சுதந்திரம் அன்று என்க. அவனுக்கு தனி சுதந்திரம் கிடையாது, எல்லாம் இறைவனது ஆலை வழிதான். சரி, அரசத்தண்டம் வைத்தது நரகத்தண்டம் வாராமல் பாதுகாத்த பொருட்டாகலானும். அங்கே போய் துன்பப்படுறத வேண்டான்னு சொல்லி இங்கேயே என்ன செய்கிறாரு? துன்பத்தை கொடுத்து சிறிய துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம்? இங்கேயே கழிச்சிடுறது வினைய. இதுலேயும் திருந்த ஆரம்பத்துக்கு அங்கே போடுறது. முடிஞ்ச வரைக்கும் இப்போவே கழித்து பார்த்துருவோம், ஏன் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்கிறது. இவன் என்ன செய்யலாம்? இதில் எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு எஸ்கேப் ஆனால் அங்கே போய் மாட்டிக்க வேண்டியதான். எனவே அது வாராமல் பாதுகாத்த பொருட்டு ஆகலானும் நரகத்தண்டத்தை அறிய வலியுறுத்துதல் பொருட்டு ஆகலானும் அவ்வரசனது ஆணையும் முதல்வனது ஆணையின் வலித்தாவதன்று சுதந்திரம் அன்று என்பதுவும் பாவம் செய்தல் தண்டத்தில் வைத்து தண்டத்து உரை செய்து திருப்பன் நிறையமும் உன் நீர்மைத்து. எனவே பாட்டை அப்படி பொருள் கொள்ளணும், சரிங்களா? தண்டத்து உரை செய்து தீர்ப்பன் நிறையமும் முன் நீர்மை ஈது என ஆகவே புண்ணியம் செய்யன் அதற்குரிய வரிசையில் வைத்து தீர்ப்பன் அந்த துறக்கும் முன்னுரிமை ஈதாம் என்பதும் பெற்றான். பாவம் செஞ்சா நரகத்தில் வச்சு பாவத்தின் பயனை தீர்ப்பான் அப்படின்னு பாட்டு சொல்லிட்டார். புண்ணியம் செஞ்சா சொர்க்கத்தில் வச்சு தீர்ப்பான்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. எப்படி பாவத்தின் பயனை நரகத்தில் கொடுக்கிறாரோ அதுபோல புண்ணியத்தின் பயனை சொர்க்கத்தில் கொடுப்பான். அரசன் எப்படி ஆணைவழி நிற்போருக்கு பதத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து ஆணையம் கொடுக்கிறானோ அதுபோல இறைவன் தனது ஆணைவழி நிற்போருக்கு பதமுத்தியை கொடுத்து ஆணையையும் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து இன்பத்தையும் கொடுப்பான். ஆணைவழி நிற்காதவங்களை எப்படி அரசன் தண்டிக்கிறானோ அதுபோல நரகத்தில் வச்சு துன்பப்படுத்தி பாவத்தை தீர்ப்பான், புண்ணியத்தையும் தீர்ப்பான், பாவத்தையும் தீர்ப்பான், அனுபவிக்க கொடுப்பான். தீர்த்தல் என்பது என்னது? அனுபவிக்க கொடுப்பான். நிறையமும் மும்மை சிறப்பு. நிறையமும் நரகமும் என்பது சிறப்பு. ஏன் சிறப்பு? பாவத்தை கழிக்கிற இடம், அதனால அதுவும் சிறப்பு தான். தண்டத்து உரை செய்தலாவது மேலும் பாவம் செய்ய இத்துணை அன்று இன்னும் கொடிதாக செய்ய வல்லவன் அத்தண்டத்தை எடுத்து சொல்லி அச்சுறுத்துதல். தண்டத்து உரை என்பதற்கு என்னதுங்க? சொல்லி சொல்லி அடிக்கிறது. இனிமேல் செய்வ இனிமேல் செய்வ அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறதுக்கு வந்து என்னது? தண்டத்து உரை. ஏன்னா அப்போதானே அவனுக்கு தெரியும் குழந்தை அடிக்கிறோமா இல்லையா. பொய் சொல்லுவ, பொய் சொல்லுவேன்னு அடிக்கிறோமா இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்? சொல்லாதான்னு அர்த்தம். நாமளே பொய் சொல்லிட்டு மிரட்டோம்னா அது அந்த பக்கம் என்ன செய்யும்? அவங்க சொன்னால் தப்பு இல்லையாம்மா, நாம சொன்னால் தப்பாமா, அது வேற. சரியா? எனவே தண்டத்து உரை செய்தல் என்பது தண்டனை கொடுக்கிற போது இன்ன காரணத்திற்காக இந்த தண்டனை என்று சொல்லி தண்டனை கொடுக்கிறது. எதற்கு? மீண்டும் அந்த தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு. சாரியை உள்வழி
தன்னுருவு நிலையாது வருதல் லேசாய் கொள்க. மோனை எழுத்து ஏற்ப தண்டமாகிய துறையை செய்து என்னும் அமையும் துறை மிகுதிப்பாடு. இதெல்லாம் இலக்கணம் சொல்றாரு. அது என்னுடைய துறை மாண்டவாபாடி, என்னுடைய துறை மாண்டவாபாடி. தோல் நோக்கம் ஆடாமல் சொல்றியா உரை மாண்டு என்னுடைய உள்ளமும் மாண்டு என்று திருவாசகம். என்னுடைய செயல் மாண்டவாபாடி வருதா இல்லையா திருவாசகம். முன்னீர்மை ஏது பெயரோடு முடிந்த வினைத்தொகை, அது இலக்கணம் முன்னாடி பார்த்துங்க. நீர்மை உடையது என்பதனை நீர்மை என்று உபசரித்தார். நீர்மை என்பதை நீர்மை உடையதுன்னு பொருள் செஞ்சுக்கணும். நீர்மையை நீர்மை உடையது என்று பொருள் செய்து கொள்ள வேண்டும். இவை 3 செய்யுளான் தராபதி போல தருமாறு தெரிந்து கூறப்பட்டது. தராபதி அரசன் போல என்பதை சொல்லிட்டார். அற்றே பாவ மாத்திரையே அன்றி புண்ணிய மாத்திரையும் தீர்த்தல் எற்றுக்கு என்னேன். அது முன்னர் கூறப்படும், பின்னர் கூறப்படும். பாவத்தை தீக்கிறாரு சரி, புண்ணியத்தை ஏன் தீக்கணும்? கேள்வி இதுதான். பாவத்தை தீக்கிறோம் சரி, துன்பப்படக்கூடாது. புண்ணியத்தின் பயன் என்னது? இன்பம். இன்பம் நல்லா தானே இருக்கு, இன்பம் நல்லா தானே இருக்கு. அதனால இன்பத்தை ஏங்க தீக்கணும்னு கேட்கிறாரு. துன்பத்தை தீக்கணுங்கிறது சரி, இன்பத்தை எதற்கு தீர்க்க வேண்டும் என்று கேட்கிறாரு. அதை பின்னர் கூறுது, அடுத்த வகுப்புல போகலாம் என்று சொல்லி இதோட நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலைத்து உள்ளமும் போக்கிட அன்றுடார் அடியார் அன்புகள் என்பதை விளங்கி உணரலாம். வாண்டுகள் படாது பெய்க அடிபடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உலகளா உயிர்கள் வாழ்க ஆண்மறை அரண்கள் போங்க தத்தவம் வேண்டி மல்க மேன்மை ஒரு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை ஒரு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை ஒரு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, அருள்தரும் பண்ணார் முடியம்மையுடன் அமர்ந்திருநாவுடையார் திருவடிகள் சிற்றம்பலம்.